ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபன் பரோட்டா ரிவ்யூ டயத்தில் நித்திலன் சாமிநாதன் இயக்கத்தில் திரு விஜய் சேதுபதி அவர்களது நடிப்பில் உருவாகியுள்ள மகாராஜன் திரைப்படத்தை பத்தி பார்க்க போறோம். பொதுவா நடிகர்களுடைய 50வது படம் 100வது படம் நல்லா வரணும், சிறப்பா வரணும்னு சொல்லி கதையை தெளிவா தேர்ந்தெடுத்து நடிப்பாங்க. அதுல நிறைய முன்னணி நடிகர்களுக்கு அந்த படங்கள் வெற்றி பெற்றிருக்கு, நிறைய பேருக்கு தோல்வி அடைஞ்சிருக்கு. அந்த வரிசையில் விஜய் சேதுபதி அவர்கள் நடித்த 50வது திரைப்படம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கடைக்கோடி நடிகனா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய இடத்துல ஒரு ஸ்டார் அந்தஸ்துல உட்கார்ந்துருக்காரு. அதற்காக இந்த 50வது படத்தில் அவர் நடித்ததற்காக இன்னும் பல திரைப்படங்கள் வெற்றி பெறுவதற்காக அவருக்கு முதல்ல வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். படம் எப்படி இருக்கு? உண்மையிலே விஜய் சேதுபதி அவர்களுக்கு கிடைத்த இந்த 50வது திரைப்படம் இன்னும் எத்தனை திரைப்படங்கள் அவர் நடித்தாலும் இது போன்ற ஒரு அருமையான திரைப்படம் கண்டிப்பா அவர் லைஃப்ல இனிமேல் நடிக்கவே முடியாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு இந்த திரைப்படம் வந்திருக்கு. மகாராஜன் போஸ்டர்லாம் பார்த்தோன்னா பயங்கரமா ரத்த கலரியா இருந்துச்சு. ட்ரைலர்லாம் பார்த்து எல்லாரும் பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட தான் போய் உட்கார்ந்துருப்போம், ஏதோ பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. படத்தினுடைய முதல் பகுதி அப்படியே காட்சிகள் எல்லாமே ரசிக்கக்கூடியதா இருந்துச்சு. ஆனா ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியாம ஒரு குழப்பத்தோடையே கொண்டு போனாங்க. செகண்ட் ஹாஃப்ல படம் வேற லெவல்ல இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதாவது ஒரு எளிமையான ஒரு ஒன்லைன் அப்படின்றது ஒரு எளிமையான ஒன்லைன் தான், ஒரு சாதாரணமான ஒன்லைன் தான். ஆனா அதற்கு திரைக்கதை அமைத்த விதம் உண்மையிலேயே ரொம்ப சிறப்பா. இந்த விஷயத்துல இயக்குனர் நித்திலன் அவர்களை பாராட்டி ஆகணும். குரங்கு பொம்மை ஒரு நல்ல திரைப்படம் தான். ஆனா அதற்கப்புறம் இவ்வளவு காலம் டைம் எடுத்து இப்படி ஒரு அருமையான ஒரு திரைக்கதை அமைச்சு உண்மையிலே தமிழ் சினிமாவை பெருமைப்படுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். உருவாக்கிய அந்த திரைக்கதைக்கு இவர் நம்ம ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா இந்த படத்தை இவர் நடிச்சிருக்கலாமோ இல்லை இவர் நடிச்சிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கேட்போம், இப்படி நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கணும். ஆனா இந்த படத்திற்கு இந்த கதைக்கு என்னுடைய சைட்ல இருந்து சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா விஜய் சேதுபதி தவிர வேற யாருக்குமே இந்த படம் சரி வந்திருக்காது அப்படின்ற அளவுக்கு அவருடைய நடிப்பு இருந்துச்சு. உண்மையிலே இந்த இடத்த யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு படம் ஆரம்பிச்சுல இருந்து இறுதி வரைக்கும் உண்மையிலே அவருடைய நடிப்பு உண்மையிலே இன்னும் நினைச்சு பார்க்க உண்மையிலே பிரமிக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப அருமையா நடிச்சிருந்தாங்க. அவர் மட்டும் இல்ல, அந்த படத்துல நடிச்சிருக்கிற எல்லா பேருமே ரொம்ப அருமையா நடிச்சிருந்தாங்க. பாய்ஸ் மணிகண்டனா இருக்கட்டும், சிங்கம் புலியா இருக்கட்டும், அப்புறம் நட்டி அவர்களா இருக்கட்டும், அப்புறம் அருள்தாஸ் அவர்களா இருக்கட்டும், முனிஷ்காந்த், எல்லாருமே ஒட்டுமொத்தமா அந்த படத்தினுடைய குழு நடிகர்கள் எல்லாருமே அருமையா நடிச்சிருந்தாங்க. ஆனா விஜய் சேதுபதி அவர்களோட நடிப்பு மற்ற எல்லாரையும் டம்மி ஆக்கிருச்சு அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்களுடைய நடிப்பெல்லாம் எடுப்படாத அளவுக்கு அவ்வளவு ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிப்பை கொடுத்திருக்காரு. நல்ல ஒரு அருமையான ஒரு கதையை தேர்ந்தெடுத்திருக்காரு. அந்த படத்தினுடைய முக்கியம் எடிட்டிங். உண்மையிலே எடிட்டிங் பண்ணவர் பார்த்தா கையை எடுத்து கும்பிடணும். அந்த திரைக்கதை அமைச்சு கொடுத்த அந்த இயக்குனரும் அதை கரெக்டா கச்சிதமா எடிட் பண்ணி கொண்டு முடிக்கும் போது உண்மையிலே ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஒரு மிகப்பெரிய ஒரு எமோஷனல் பிலிம் இது. எனக்கு விவரம் தெரிஞ்சு பிதா மகன் படம் பார்த்துட்டு வரும்போது அப்படியே ரொம்ப படம் முடிஞ்சு வெளியே வரும்போது ஒரு 1/2 மணி நேரம் எதுவுமே பேச முடியல. அந்த சூர்யா இறந்ததுக்கப்புறம் அப்படியே படம் வேற மாதிரி எப்படி போகும், எந்திரிச்சு வெளியே வரும்போது முடியல. 1/2 மணி நேரம் நானே நண்பரும் படம் பார்த்துட்டு வரோம், 2 பேராலுமே பேச முடியல. அந்த அளவுக்கு அதே மாதிரி இந்த படமும் படம் முடிஞ்சு வெளியே வரும்போது ஒரு மனசை அப்படி கனமாக்கிடுறாங்க. முடிவதற்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னால, ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னால சரி இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேரால கணிக்க முடியும். அப்படியே இதுதான் நடக்க போகுதுன்னு கணிச்சாலும் கடைசி வரைக்கும் அந்த திரைக்கதையில கொஞ்சம் கூட பிசுறு தட்டாம இயக்குனர் ரொம்ப அருமையா அந்த கதையை கொண்டு போயிருக்காரு. இந்த படத்தினுடைய குழுவினர் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இசையா இருக்கட்டும், ஒளிப்பதிவா இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருக்கு. போய் உட்கார்ந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல திரைப்படம் பார்த்த அனுபவம் உங்களுக்கு இருக்கும். சமீபத்துல நிறைய மலையாள படங்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த படம் பாத்தீங்களா, சூப்பரா இருக்கு, தமிழ்ல இந்த மாதிரி படம் கொடுங்க, இந்த மாதிரி படம் கொடுங்க அப்படின்லாம் நிறைய வலைதளங்கள்ல நிறைய பதிவுகள் பார்த்தேன். அவங்க எல்லாருக்கும் பதிலடி கொடுக்கிற மாதிரி தமிழ் சினிமாவில் இப்படி இயக்குனர்களும் இப்படி நல்ல திரைப்படங்களும் கொடுக்க முடியும் அப்படின்றத நிரூபிச்சிருக்காரு படத்தினுடைய இயக்குனர். அந்த அளவுக்கு படம் ஒரு அருமையான ஒரு படம்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் இந்த தமிழ் சினிமா கண்டிப்பா இது மாதிரியான இயக்குனர்கள்லாம் இது மாதிரியான ஒரு கதை அமைச்சு போனோம் அப்படின்னா மற்ற மொழி படங்கள் வேற யாரும் நம்மள பீட் பண்றதுக்கு கிடையாது அப்படின்னே நான் சொல்லுவேன். இந்த திரைப்படத்திற்கு என்னுடைய மதிப்பு 5க்கு 4. முக்கியமா கண்டிப்பா இந்த படத்தை இந்த வாரத்துல குடும்பத்தோட பார்த்து
நீங்க போய் கண்டிப்பா உங்க குடும்பத்தோட அந்த படத்தை போய் பாருங்க. தயவு செய்து சாயங்காலம் பிரிண்ட் வந்துருச்சு, மத்தியானம் பிரிண்ட் வந்துருச்சுன்னு சொல்லி படத்தை ஓபன் பண்ணி செல்லுல பார்க்காதீங்க. இது ஒரு உண்மையிலே ஒரு நல்ல பாராட்டக்கூடிய கலைஞர்கள் சேர்ந்து எடுத்த படத்தை தியேட்டர்ல போய் பார்த்து இந்த மாதிரியான படங்களை தமிழ் சினிமாவில் வரக்கூடிய படங்களை நம்ம தான் வாழ வைக்கணும். கண்டிப்பா தியேட்டர்ல போய் இந்த படத்தை பாருங்க. இது உங்களுக்கு நல்ல அனுபவமா இருக்கும். உண்மையிலே இந்த படம் முடிஞ்சு வெளியே வரும்போது என்னால ஒரு நண்பர் கூட ரிவ்யூ எடுத்தாரு. என்னால சொல்ல முடியல, அந்த அளவுக்கு எனக்கு கண் கலங்குற அளவுக்கு அந்த படம் இருந்துச்சு. கண்டிப்பா போய் பாருங்க. மீண்டும் ஒரு நல்ல ரிவ்யூவில் உங்களை சந்திக்கின்றேன். உங்கள் கலைநேசன். நன்றி.